ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 153வது பாடல் பார்க்க போறோம். எண்ணறிய மறையினோடு கிண்ணறர்கள் இசைப்பாட உலகம் ஏத்த விண்ணவரும் முனிவர்களும் வேதியரும் கரம் குவிப்ப வேலை என்னும் மண்ணும் மணிமுழவு அதிர வான் அரங்கில் நடம்புரிவாள் ரவியான கண்ணுதல் வானவன் கனகச் சடை விரிந்தால் என விரிந்த கதிர்கள் எல்லாம். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எண் அறிய மறையினோடு அளத்தற்கு அறிய வேத பாடல்களோடு கிண்ணறர்கள் இசைப்பாட, கிண்ணறர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களுள் ஒருவரான குழுவினர் கானம் பாடவும் உலகம் ஏத்த உயர்ந்தவர் துதிக்கவும் விண்ணவரும் முனிவர்களும் வேதியரும் தேவர்களும் முனிவர்களும் அந்தணர்களும் கரம் குவிப்ப கைகூப்பி வணங்கவும் வேலை என்னும் கடல் என்கிற மண்ணும் மணி முழவு மார்ஜனை பூசிய அழகிய மத்தளம் அதிர முழங்கவும் வான் அரங்கின் வானமாகிய நடன சபையிலே நடம்புரி நடனமாடுகின்ற வாழ் ரவியான ஒளி பொருந்திய சூரியனாகிய கண்ணுதல் வானவன் நெருப்புக்கண்ணை நெற்றியிலே உடைய ருத்ரமூர்த்தியின் கனகம் சடை பொன்னிறமான சடைகள் விரிந்தாலென கதிர்கள் எல்லாம் விரிந்தது போல செந்நிறமுள்ள ஒளி கதிர்கள் யாவும் எங்கும் பரவின. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இது மிக மிக அற்புதமான ஒரு ஒப்புமை சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. ரொம்ப அழகா ஓமை சொல்றாரு. இதுவும் சூரிய அருணோதயம், அதாவது சூரியன் உதயக்கூடிய உஷா காலம் இருக்குல்ல, அதை பற்றிய ஒரு வர்ணனை தான். இதுவும் தற்குறிப்பெற்றணி வகையை சேர்ந்தது. அதாவது என்ன, சூரிய அருணோதயத்தின் பொழுது சூரிய கிரணங்கள் எல்லாம் வானமெங்கும் அங்க ஒளி வீசக்கூடியது தானே. அது சாதாரணமா அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல இங்க கம்பர் என்ன சொல்றாரு, வானத்துல எப்படி சூரிய கதிர்கள் எல்லாம் எங்க பார்த்தாலும் பரவி வானவளாவி ஓங்கி உயர்ந்து இருக்கோ, அது எப்படி இருக்கு அப்படின்னா சிவனுடைய செஞ்சடை விரிதலை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிவனுக்கு நடனம் ஆடக்கூடிய மிருதங்க நாதம் கேட்கும். அந்த மாதிரி கதிரவனுடைய நடனத்திற்கு கடல் முழக்கம், கடல் மத்தளம் வாசிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சிவனுக்கு அம்பலம், அது மாதிரி கதிரவனுக்கு அம்பரம். நம்ம அம்பலம்ங்கிற சொல்லே சமஸ்கிருதத்துல அம்பரம் அப்படிங்கிற சொல்ல இருந்தா வந்திருக்கு, வெளின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம யாராவது திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சிதம்பரத்துக்கே நம்ம சொல்றோம்ல. இப்ப யாராவது நம்ம கிட்ட நான் ரகசியமா சொன்னேன், அதை ஊருக்கே அம்பலப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல அம்பலப்படுத்திட்டான்னா என்ன அர்த்தம், வெட்ட வெளியில் சொல்லிவிட்டான், வெளின்னு தான் அர்த்தம். அதாவது சிதம்பரத்துல சிவபெருமான் நடராஜராக இருக்கக்கூடியது அது வெளி பஞ்சபூதங்கள்ல, அது ஸ்பேஸ், அதுல இருக்கக்கூடிய வெளிங்கிற சொல்லக்கூடிய நம்ம ஒரு பூதத்துல ஒண்ணுதானே. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல எப்படி சிவனுக்கு அம்பலத்துல அவர் கனக சபையில ஆடுறாருல, அந்த மாதிரி கதிரவன் வானத்துல ரொம்ப ஒரு கதிர்கள், அவனுடைய கிரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சிவனுடைய செஞ்சடை அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் கண்ணுதல் வானவன், நம்ம சில பாடல்கள் முன்னாடியே பார்த்தோம்ல, நெற்றிக்கண்ல இருந்து திறக்கிற அந்த சூரியன் உதிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நெற்றிக்கண்ல இருந்து பிழம்பு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கேயே கண்ணுதல் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கண்ணுதல் வானவன் அப்படின்னு சொல்றாரு. நெருப்புக்கண்ணை நெற்றியிலே உடைய ருத்ரமூர்த்தி அப்படின்னு. அவருடைய பொன்னிறமான சடைகள், அதாவது சிவனுடைய பொன்னிறமான சடை, சூரியனுடைய கிரணங்கள் சிவனுடைய பொன்னிறமான சடைகளுக்கு ஓமையாக சொல்றாரு. கடல் எப்பேற்பட்ட ஒரு முரசாக இருக்கு, மத்தளமாக இருக்கு அப்படின்னா மண்ணும் மணி முழவு அப்படின்னு சொல்றாருல. அந்த இடத்துல மண் அப்படின்னா மார்ஜனை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல. அது மார்ஜனை அப்படின்னா அது மத்தளத்துக்கு பூசக்கூடிய ஒரு மாப்பசை. அது அது மண் என்னன்னா அது ரொம்ப இன்னும் நல்லா இசைக்கும், நல்லா ஒலிக்கும், அதுக்காக அப்படி தடவுவாங்க. அதனால இங்க மண்ணும் மணி முழவு அப்படின்னு கடலுக்கு முழக்கம் இடுவதை இங்க சொல்றாரு.
இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. எண்ணறிய மறையினோடு கிண்ணறர்கள் இசைப்பாட உலகம் ஏத்த விண்ணவரும் முனிவர்களும் வேதியரும் கரம் குவிப்ப வேலை என்னும் மண்ணும் மணிமுழவு அதிர வானரங்கில் நடம்புரிவாள் ரவியான கண்ணுதல் வானவன் கனகச்சடை விரிந்தால் என விரிந்த கதிர்கள் எல்லாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.